ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த 40 நாள் உபவாச பொழுதில் உங்களால் வந்திருக்கும் உங்கள் அனைவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் மகிழாமல் ஊற்றப்படும்படியாகவும் இந்த சோர்வின் ஆவி நம்மளை சோர்வுபடுத்தும்படிக்கு கர்த்தர் பலத்தின் ஆவியை நம்ம கொடுத்து அவர் நம்ம உற்சாகப்படுத்தும்படியாகவும் இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் கிரியைகள் பிசாசின் தந்திரங்கள் ஒன்றுமே வாய்க்காமல் போகத்தக்கதாக ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய தலைமை ரெவரண்ட் டாக்டர் அதிசயராஜ் அவர்கள் முன்பாக வந்து இப்போது ஜெபிப்பார்கள். எல்லாரும் எழுந்து நின்று வலது கரத்தை உயர்த்தி காலையிலே அருள்நாதர் இயேசு இந்த உபவாசின் 9வது நாள். இந்த 9வது நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவருடைய பிரசன்னத்தை உணர தடைகள் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே அன்பு நேசரே ஓம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை உரபல சந்தரமா உரபல உரமல கரமா சந்தரமா கரமல தியரபா அருமையான கால நேரத்துக்கு நன்றி. இந்த உபவாசத்தின் 9வது நாளுக்காக நன்றி. 8 நாட்கள் ஜபத்தை நடத்த பாராட்டின கிருபைக்கு நன்றி. ஜப நேரத்தை ஆசீர்வதியும் தடைப்பட்ட மக்களை கொண்டு வரும். ஆன்லைனிலே வாட்ச் பண்ணுற மக்களை ஆசீர்வதியும் வந்த மக்களையும் ஆசீர்வதியும். 1 மணி நேரம் அளவற்ற பிரசனை காணப்படட்டும். பாடல் ஆராதனை ஜப நேரம் செய்தி எல்லாம் ஆசீர்வதித்து தாரும். பலவான் கட்டப்படட்டும். சாத்தான் மின்னறப்பு கீழே விடட்டும். நம்முடைய பிரசனை மாத்திரம் காணப்பட்டோம். உடைய அசைவாறுதலை பிள்ளைகள் உணர உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம் ப்ளீஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போதும் நாம் ஒரு 2 பாடலை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது, எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் கண்டிடேன். உயிருள்ள தேவனை நீர் என்ற பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தமே அல்லும்
ஹalleluya. இப்போது இன்னொரு நாம் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது பிரதர் ஜூட் ஜாபஸ் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடுவார். அவளோடு கூட இணைந்து நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. உற்சாகமா ஹalleluya சொல்லுங்க. இந்த காலை வேளையிலும் கூட அன்பை தியானிக்க வந்து நம்ம எல்லாரும் உற்சாகமாக முழு உள்ளத்தோடு அவருக்கு பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அன்பே 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 ஆருயிர் உறவே என்ற ஒரு அன்பு பாடல் எல்லாரும் எங்களோட சேர்ந்து ஸ்கிரீன்ல பாட வரும். பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. சொல்லுவோமா? அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாளெனையும் வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாளையும் தயை சொல்லுவோமா? பெரிதையா, அவர் தயை பெரியது, என் மேலும் தயை பெரிதையா. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. தயை பெரிதையா, சொல்லுங்க அவரை பார்த்து. அன்பே 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 ஆருயிர் உறவே பரலோகத்தின் அருமை பொருளே, பரலோகத்தின் அருமை பொருளே அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ. ஆழம் அறியேனோ ஆழம் அறிவேனோ. சொல்லுங்க அவரை பார்த்து இந்த காலை வேளையில. அன்பே அன்பே நீங்க தான் என் அன்பு சொல்லுவீங்க. அன்பே யார் உயிர் நீங்க தான். அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்தமே. பூலோகத்தின் மகிமை பொருளே, லோகத்தின் மகிமை பொருளே, வாடாதே சொல்லுங்க ஐயா, அன்பு வாடாதையா. அன்பு வாடாதே ஐயா. சொல்லுவோமா? அப்பா அன்பு வாடாத அன்பு வாடாதே ஐயா, அன்பு வாடாதே ஐயா. சொல்லுங்க அவரை பார்த்து. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தமே. ஹalleluya. ஹalleluya. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. என்னென்று சொன்னால் அப்பதான் நமக்கு சோம்பலின் ஆவி போய் நமக்கு உற்சாகத்தின் ஆவி வரும். எல்லாருமே ஒரு சோம்பலா அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி பாடும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். யார் யாருக்கெல்லாம் அசதி இல்லை, நான் உற்சாகமா இருக்கிறான் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா.
இப்போதும் நாம் கர்த்தரை கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆராதனை செய்ய போகிறோம். அனைவரும் பரிசுத்த தேவனுடைய சமூகத்தில் நாம் நிற்கிறோம் என்பதை உணர்ந்து அவரை பயத்தோடும் பக்தியோடும் நாம் கொஞ்ச நேரம் அவரை ஆராதனை செய்ய போகிறோம். இந்த ஆராதனை பகுதியை நம்முடைய தலைமை போதவர் ரெவரண்ட் டாக்டர் தீசராஜ் அவர் முன்பாக வந்து கொஞ்ச நேரம் நம்மளை ஆராதனைக்குள்ளாய் வழிநடத்தி செல்வோம். அவரோடு கூட இணைந்து உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். எல்லாரும் வணக்கத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு 30ஆம் தேதி இந்த மாதம் முழுவதும் தேவன் அற்புதமாய் நம்மை நடத்தி, ஆச்சரியமாய் நம்மை நடத்தி, அதிசயமாய் நம்மை நடத்தி மாத இறுதியில் கொண்டு விட்டு எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே சந்தோஷமாய் கைத்தட்டி பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை. உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியா என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன். மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார். வேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது வேகங்கள் மீது மன்னவர் இயேசு வேகம் வருவார். வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணீர் துடைத்து கருணை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. கண்ணீர் துடைத்து பதிலை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகிறாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை. ஆண்டவர் 30 நாள் நம்மை நடத்தினார். அவர் நடத்துதல் வித்தியாசமானது. அவர் நடத்தல் விலகி கொள்ள முடியாது. ஒவ்வொரு மாதம் நடத்துற மாதிரி ஒரே மாதிரி கர்த்தர் நடத்த மாட்டார். இந்த நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வந்திருக்கிறோம். 30 நாளும் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தினார், ஆச்சரியமாய் நடத்தினார். ஆகவே நாம் பாடுவோம், அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. சந்தோஷமாய் கைத்தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நீயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே.
நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஒரு சில நிமிடங்கள் வாயை திறந்து நாமத்தை சொல்லி துதிப்போமா. நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், போதுமானவரே ஸ்தோத்திரம், கிருபையுள்ளவரே ஸ்தோத்திரம், இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம், மனதிற்கமுள்ளவரே ஸ்தோத்திரம். வாயை திறந்து சொல்லுங்க. உங்களுக்கு என்ன நாமெல்லாம் தெரியுமோ எப்படிலாம் சொல்லி துதிக்க ஆசை அப்படிலாம் சொல்லுங்க. சாரோனின் ரோஜாவே ஸ்தோத்திரம், பள்ளத்தாக்கு லீலியே ஸ்தோத்திரம், அழகானவரே ஸ்தோத்திரம், அருமையானவரே ஸ்தோத்திரம், தடை நீக்கிறவரே ஸ்தோத்திரம், பெரியவரே ஸ்தோத்திரம், உத்தமரே ஸ்தோத்திரம், புனிதரே ஸ்தோத்திரம். சொல்லுங்க. என்னை விட்டு கொடுக்காதவரே, என்னை விட்டு கொடுக்காத தெய்வமே, என்னை நடத்துகிறவரே, என்னை பாதுகாக்கிறவரே, நான் வழி மாறும் போதெல்லாம் கூட இருக்கிறவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நேசரீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், சொல்லுங்க. என்னை நடத்துகின்றவர், பாதுகாப்பவர், என்னை பாதுகாப்பவர், நேசர். நேசர் நீரே. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம், நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் என் வாழ்வில் தருகிறேன். நான் நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், நேசர் நீரே. நம்முடைய தேவன் அன்பின் தேவனாய் இருக்கிறார், அன்புள்ள தேவனாய் இருக்கிறார், பாசமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுங்க. அன்பே உமக்கு ஆராதனை, அழகே உமக்கு ஆராதனை, உயிரே உமக்கு ஆராதனை, உறவே உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. தேங்க்யூ லார்ட். அன்பே உமக்கு ஆராதனை, அழகே உமக்கு ஆராதனை, அன்பே உமக்கு ஆராதனை, அழகே உமக்கு ஆராதனை, உயிரே உமக்கு ஆராதனை, உறவே உமக்கு ஆராதனை, உயிரே உமக்கு ஆராதனை, உறவே உமக்கு ஆராதனை, 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 அற்புதரே, ஆராதனை, அதிசயமே, ஆராதனை, அற்புதரே, ஆராதனை, அதிசயமே, ஆருயிரே, ஆராதனை, ஆராதனை, ஆருயிரே, ஆராதனை, சமாதானரே, ஆராதனை, சமாதானரே, ஆராதனை, சர்க்குருவே, ஆராதனை, சர்க்குருவே, ஆராதனை, ஆராதனை, அன்பே உமக்கு ஆராதனை, அன்பே உமக்கு ஆராதனை.
ஆராதனை உமக்கு ஆராதனை. இந்த உலகம் அன்பு இல்லாத உலகம். நீங்க உண்மையான அன்பு இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. ஆனா இயேசுவின் அன்பு உண்மையான அன்பு, நிலையான அன்பு, மேலான அன்பு. அந்த அன்பை தேடி அலைந்த நாம் வந்து நிற்கும்போது நம்மை ஆசீர்வதிக்கிற அன்பு இயேசுவின் அன்பு. எல்லாருக்கும் தெரிந்த பல ஸ்கிரீன்ல வரும் அன்பு இல்லாத உலகிலே அன்பை தேடி வந்தேன் ஒரே ஒரு அடியை நாம் பாடி தார நிறைவு செய்ய போகிறோம். அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன். அன்பு இல்லாத மனிதரிலும் அன்பை தேடி வந்தார். அன்பை தேடி வந்தார். அன்பு அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன். அன்பு அன்பு இல்லாத மனிதரிலும் அன்பை தேடி வந்தார். இயேசு அன்பை தேடி வந்தார். அன்பு 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 அது இயேசுவின் அது இயேசுவின் அன்பு. அன்பு. நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. அன்பு. அன்பு அன்பு இயேசுவின் அது அன்பு. இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. கணவனின் அன்பு. கணவனின் அன்போ கலைந்திடும், மனைவியின் அன்போ மறைந்திடும், பிள்ளையின் அன்போ பிரிந்திடும், இயேசுவின் அன்பு மறையாது. கணவனின் அன்போ மறைந்திடும், சகா. மனைவியின் அன்போ மறைந்திடும், சகா. பிள்ளையின் அன்போ பிரிந்திடும், சகா. இயேசுவின் அன்பு மாறாதே. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. அன்பு அன்பு இயேசுவின் அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. கைகளை தட்டி கத்த எல்லாரும் வைந்து போட்டு ரபா சந்தலாமா குராபாலா தீராமா காராபா சகல துதிகான மகிமை ஒருவருக்கு ஏறெடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஜீவனோட நல்ல பிதாவே, கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டக்கில் பிதாவே, நாமும் பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்த பரமண்டத்தில் செய்ய பூமியில் செய்யப்படுவதாக. அன்றுள்ள வார்த்தைகளுக்கு தாரும் எங்களுக்கு ஆண் பாவற்ற மன்னித்தள்ளும் சோதனை தவிர்த்துறோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்காருவோம். அப்படியே நாம் சில நிமிடங்கள் வருகிற ஆண்டு திருப்தியின் ஆண்டு, தேவன் நம்ம எல்லாரும் திருப்திப்படுத்தும்படியாக வந்து எல்லா மக்கள் ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற பிள்ளைகள் அவங்க எல்லாருக்கும் அடுத்த வருஷம் கர்த்தர் நமக்கு திருப்தியை கொடுக்கும்படியாக, திருப்தி நாடிலே நம்ம குடும்பம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுக்கு ஒரு திருப்தியை நம் கருத்தாய் 2 நிமிடம் ஜெபம் பண்ணா கூட போதும். கர்த்தர் ஜெபத்துக்கு நமத்திலே போதகர் மனைவி பாஸ்டர் சார்ல்ஸ் உடைய மனைவி தபிதா சார்ல்ஸ் ஊழியக்கார அம்மா முன்பாக வந்து ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் 2021 ஒரு திருப்தியை கட்டளையிட ஆண்டவர் தேனினாலே கோதுமையினாலே பஞ்சத்திலும் நெருக்கத்திலும் வறட்சியிலும் வளர்த்து ஒரு திருப்தியை காண பாஸ்டமா ஜெபம் பண்ணுவார்கள். ஜெபம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, அம்மா துதிக்கிற ராஜா, எங்களை நேசிக்கதான் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கொடுக்கப்பட்டதான ஜப குறிப்பு கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேவனாய் கர்த்தர் வருகிறதான அப்பா 2021 ஆண்டுல அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தாபனத்திற்கு அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இயேசு உன்னை தேற்றுகிறார். இந்த ஊழியத்திற்கு அப்பா நீர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை என் தேவனாய் கர்த்தர் நீர் நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. வருகிற ஆண்டில் என் தேவனாய் கர்த்தர் திருப்தியாய் நடத்துவேன் சொன்ன தேவனாய் கர்த்தர் அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிற எந்தெந்த காரியங்கள் இந்த வருடத்தில் திருப்தி இல்லாமல் குறைவாய் காணப்பட்டுகிறதோ என் தேவனாய் கர்த்தர் வருகிற ஆண்டுல எல்லாவற்றிலும் ஒரு திருப்தியை தந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்ப காரியங்களில் அப்பா, ஊழியத்தின் பாதையிலும் அப்பா, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஊழியத்தின் பாதையில ஒவ்வொரு காரியங்களிலும் என் தேவனாய் கர்த்தர் நீ திருப்தியை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அவ்வியனவரே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வாயை நன்மையினால் திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லி அப்பா ஸ்தோத்திர ஒவ்வொரு நாளும் வருகின்ற நாட்களில் அப்பா ஸ்தோத்திர நன்மைகளினால்
எங்களை திருப்தியாக்கி நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, அதற்காக அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை இந்த நாட்களில் அப்பா மை ஸ்தோத்திரிக்க கொடுக்கப்பட்டிருக்கிறதானே அப்பா, இந்த மீதமுள்ள நாட்களில் நாங்கள் அதுக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையில் அப்பா மை ஸ்தோத்திர வாக்கு தத்தங்கள் அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, சுகந்தரிக்க எங்களை பாத்திரவான்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த நன்மையை நான் அப்பா மை ஸ்தோத்திரம் திருப்தியில் ஆண்டில் அப்பா நாங்கள் பிரவேசிக்க ஆவியானவரே, நீர் எங்களை பாத்திரவான்களாய் மாற்றி அதை சுகந்தரிக்க ஆவியானவரே கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபை அப்பா சுகந்தரிக்க கூடாதபடி காணப்படுகிற தடைகளை எங்களுக்குள்ள அப்புறப்படுத்தி எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆவியானவரே மை ஸ்தோத்திரம் திருப்தியால் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றிலும் அப்பா மை ஸ்தோத்திரிக்க திருப்தியை தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்க நம்ம செலுத்துறேன் நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டருடைய மனைவி பண்ண ஜபத்தை கர்த்தர் கேட்டு நம்ம எல்லாரும் கர்த்தர் திருப்தியாக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவான், தேவைகளை சந்திப்பான். கைத்தட்டி பாடுவோம். நீதாம் எடுக்க வைப்பான், பிறருக்கு கொடுக்க வைப்பார். கையை தட்டி. திருப்தியாக்கி நடத்திடுவான், தேவைகளை சந்திப்பான். நீதாம் எடுக்க வைப்பான், பிறருக்கு கொடுக்க வைப்பான். பாடி பாடி கொண்டாடுவோம், கூடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் திருப்தியை தர எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கொரோனா வைரஸ் அழிக்கப்பட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புயல் 2ஆம் தேதி ஒரு புயல் உருவாகும், 4ஆம் தேதி ஒரு புயல் உருவாகும் என்று விஞ்ஞானிகள் சொல்லலாம். நம்முடைய தேவன் காற்றையும் கடலையும் கண்டித்த கர்த்தர், அதட்டின கர்த்தர். தேசத்திலே சேதத்தை ஏற்படுத்துகிற ஒரு காற்று வீசி கடலோர மக்கள் மாவட்டங்களை பதட்ட வராமல் கர்த்தர் விலைக்கு பாதுகாக்க எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இனோவா சார்லஸ் கொரோனா வைரஸை கர்த்தர் நீக்கி மகனை குணமாக்கி சாட்சியை நிறுத்தப்படுறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஏசி ஆவடி அந்த ஊழியரை மனைவியை கர்த்தர் தொட்டு குணமாக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். உட்கார்வோம். இன்று மாலையிலே 6:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே மாத இறுதி ஸ்தோத்திர ஆராதனை நடைபெறும். மாத இறுதி ஸ்தோத்திர ஆராதனை அடுத்த மாதம் எப்படி இருக்கும் என்ற தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லி டிசம்பர் மாத ஆசிரியத்துக்கு ஜபம் நடைபெறும். 6:30 to 7:30 ஈவினிங் ஆன்லைன்லையும் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். நாளை காலை 5 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே வாக்குத்தத்த ஆராதனையோடு கூட சேர்ந்து இந்த உபவாசம் நடைபெறும். இடையில ஒரு 5 நிமிடம் நாளைக்கு நான் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய செய்தியை இன்னைக்கு பிரதர் பேசுவார்ல, நாளைக்கு ஒரு 5 to 7 minutes ஷார்ட்டாக இந்த தலைப்பிலே நாளைக்கு உங்கள் மத்தியிலே பேசி நாம் ஜெபம் பண்ணுவோம். வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். நாளைக்கு என் சகோதரர் டிசம்பர் மாதம் தேவன் அருமையான வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறார். இந்த வாக்குத்த செய்தியை கொடுத்து நாளை காலையில் வாக்குத்தத்த ஆராதனை 5 to 6:30 நடைபெறும். நாளைக்கு இந்த ஃபாஸ்டிங் பீரியட் அதில் நடுவிலே ஒரு 5 to 7 minutes நடைபெறும். இப்பொழுது நம்ம மத்தியில் பிஷப் டாக்டர் நித்ராஜ் கர்த்தருடைய செய்தியை வழங்கி நம்ம ஆசீர்வாதத்துக்கு ஜெபம். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இயேசு மிகவும் நல்லவர். கண்களை மூடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி நாம் பார்ப்போம். மாத இறுதி வந்திருக்கிறோம். நமக்குள்ள ஒரு நன்றி நிறைந்த உள்ளம் இருக்க வேண்டும். எப்படியோ இந்த ஆண்டு பல போராட்டம், நெருக்கம், உபத்திரவம் இல்லாமை, பயம், திகில், ஆனாலும் தேவ கிருபை நமக்குள்ள நம்மை நடத்தி வந்தது. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்வோம். தாயிலும் மேலான அன்பு இயேசுவின் அன்பு, தந்தையிலும் மேலான அன்பு இயேசுவின் அன்பு, நண்பரிலும் மேலான அன்பு இயேசுவின் அன்பு, உற்றார் உறவினர் காட்டுகிற பாசத்தை விட மேலான அன்பு இயேசுவின் அன்பு. அது தேற்றிட அன்பு, அறவருக்கும் அன்பு, மாறாத அன்பு, விலகாத அன்பு இயேசுவின் அன்பு. தேங்க்யூ லார்ட். தாயினும் மேலானவர், பாடுங்க. தந்தையிலும் மேலானவர், ஸ்கிரீனை பார்த்து பாடுங்க. ஸ்கிரீனை பார்த்து. நண்பரிலும் மேலானவர், உற்றாரிலும் மேலானவர்,
தாயினும் மேலானவர், தந்தையிலும் மேலானவர். சொல்லுங்கம்மா. தந்தையிலும் மேலானவர், நண்பரிலும் நண்பரிலும் மேலானவர், உற்றாரிலும் உற்றாரிலும் மேலானவர், ஆட்சியை தேற்றிடும் ஆற்றியை தேற்றிடும் அவர் அன்பு, பாருங்க. அன்பால் அணைக்கும் அவர் தயவு, ஆற்றியை தேற்றிடும் அவர் அன்பு, அன்பால் அணைக்கும் அவர் தயவு, அவர் அன்பு மாறாது. எத்தனை பேர் சொல்றீங்க? ஒருபோதும் மாறாது, மாறாதுமா. எல்லா அன்பும் மாறும். அவர் அன்பு மாறாது, ஒருபோதும் மாறாது. ஒருபோதும் மாறாது. பலகத்தை விட்டு சொல்லுங்க. இயேசுவே. இயேசுவே, பலகத்தை விட்டு சொல்லணும். இயேசுவே, எல்லாம் இயேசுவே, இயேசுவே, சகா. இயேசுவே, எல்லாம் இயேசுவே. என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இறுதி தியானமும் உமக்கு பிரியதாக இருப்பதாக உன் அன்பை குறித்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ண போகிறோம். தாயை விட, தகப்பனை விட, நண்பரை விட, உறவினரை விட மேலான ஆற்றி தேற்றி அரவணைத்து சுமக்கக்கூடிய அன்பு உடைய அன்பு. கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிடம் அளவற்ற பிரசன்னம் காணப்படும். தூக்கத்தின் ஆவி, சோர்வின் ஆவி, மந்தத்தின் ஆவி, பலவீனத்தின் ஆவி, அசதியின் ஆவி, நிர்விசாரத்தின் ஆவி, சிந்தனையை சிதறடைக்கிற ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து ஜெயமெடுக்கிறேன். ஆவியான கட்டுப்பாட்டுக்குள் மக்களை வைத்துக்கும். ஆன்லைனில் வாட்ச் பண்ண ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு தியான தலைப்பு. போன வருடம் முழுவதும் கோபம் 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 என்று தியானித்தோம். இந்த ஆண்டு திட்டமாய் ஆண்டவர் செப்டம்பர் மாதமே தலைப்பு கொடுத்தார். ஆண்டவரே, இந்த 40 நாளுக்கு எதை தியானம் பண்ணும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னால், நான் 2 பக்கம், ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி நான் கோபம்தான், அதே டைமில் அன்புள்ள தேவன் நான். ஆகவே என் அன்பை நீங்கள் இந்த 40 நாளும் தியானிக்கும் பொழுது அந்த அன்பின் விளைவுகளை அடுத்த ஆண்டு ருசிப்பேர் கண்டு திட்டமாய் கர்த்தர் பேசினார். தேவனுக்கு மங்களம் உண்டாவதாக. இந்த தியானத்திலே சில பேர் தொடர்ந்து வருகிறீர்கள். அது பெரிய பாக்கியம். கர்த்தர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இது நம்ம தியானம் பண்ண அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். தியான வசனத்தை ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து கூட சொல்லலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா வலது கர்த்தாவே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம வாயை திறந்து அறிக்கப்பட்ட சில பதங்கள் உண்டு. அதுல ஒரு பதம், ஆண்டவரே நான் உண்மை அன்பு கூறுவேன், உண்மை நான் நேசிப்பேன், உண்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை தவிர எனக்கு யாரும் வேணாப்பா என்று நீங்கள் அறிக்கை செய்ய ஆரம்பிக்கும் போதே ஆசீர்வாதம் ஆரம்பமாகும். அல்லேலூயா சொல்லுங்க. யாரையும் நேசிக்க மாட்டான் ஆண்டவரே. இந்த நேசம் கொடிய வலியதுன்னு எழுதப்பட்டிருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங். அந்த லவ், அந்த அன்பு, அந்த நேசம், அந்த பாசம் கொடியதான். ரொம்ப வலிமை, பவர் ரொம்ப தாசி அன்புக்கு ரொம்ப தாசி. ஆனா நாம் எல்லாரை விட கர்த்தர் வேல நம்ம அன்பா இருக்கும்போது, அன்பு கூறும்போது நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அடி பாடுவோமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா. எல்லாரும் ஒரே ஒரு அடியை மாத்திரம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். தியான வசனம். இன்னும்
நாளும் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆழமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆகட்டும். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் இந்த அன்பு கூறுதை வச்சு ஒவ்வொரு நாளும் ஒரு டாபிக் தியானம் பண்ணுறோம். ஒரு தேவ பிள்ளை அன்பு கூறுறேன் அப்படின்னா என்ன செய்யணும்? சும்மா வாயத்தை தான் அன்பு கூறுறேன் அப்படின்னு சொன்னால் அது வேலைக்கு ஆகாது. அன்பு கூறுனா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கடந்த நாட்களில் 8 தலைப்புகளே நாம் தியானம் பண்ணுவோம். 8 தலைப்புகளே ஒரு விஷயம் அந்த தலைப்பில் நான் சொல்லுவேன், நீங்கள் ஆமேன்னு சொன்னோம். முதலாவது அன்பு கூறுவேன்னு சொன்னால் முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும். ரெண்டாவது அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். மூணாவது உறுதியாய் அவரை பற்றி கொள்ள வேண்டும். நாலாவது அவரை சேவிக்க வேண்டும். ஐந்தாவது அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆறாவது அவருடைய சோதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏழாவது அவருக்கு பலிபீடம் கட்ட வேண்டும். எட்டாவது தீமையான காரியங்களை வெறுத்து விட வேண்டும். ஆமென். இன்னைக்கு 9வது நாள். இன்றைக்கு ஒதுக்கப்பட்ட தலைப்பு ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் ஆக்கியோன் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எபிரேயருக்கு ரொம்ப அழகா எழுதுறாரு. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, இப்ப நம்ம அன்பு கூறும்போது ஆண்டவர் நம்ம மேல் அன்பு கூற ஆரம்பிச்சிருவாரு. நாம் அன்பு கூர்ந்து அவரை நேசிக்கும் போது அவர் நம்ம மேல் அன்பா இருந்து அவர் சில காரியம் செய்யும் போது அவர் இங்க என்ன குறிப்பிட்டார்னா சிட்சித்து என்ன பண்றாரா? சிட்சித்து. சில பேருக்கு அன்பா பேசுறதா பிடிக்கும். கொஞ்சம் கடிஞ்சு பேசினா முகம் மாறிடும். ஒரு தப்பு பண்றீங்க வச்சுங்க, அந்த தப்பை கொஞ்சம் கடிஞ்சு அன்பாவா தப்பு பண்ணதை சொல்ல முடியும். ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு முக்கியமான ஒரு இடத்துல பயங்கரமான தப்பு பண்ணிட்டீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பத்திரிகையில் ஒரு நேரத்தை பிரிண்ட் பண்ணுற விஷயம் தப்பு பண்ணிட்ட வச்சுங்க, அதை பார்க்கும்போது நமக்கு கோவம் திட்டுற வச்சுங்க, அது வரைக்கும் சிரிச்சுட்டே இருவேன். சட்டுன்னு அவங்க மூஞ்சி மாறிடும். என்னன்னா நம்மளை திட்டாரு. அதில் வர தனி ரூமில் திட்டணும், பொது ரூமில் திட்டணும், தெருவில் திட்டணும், பிரித்து திட்ட முடியும். இங்க சொல்றாரு அன்பு கூறுகிறவரை அவர் சிட்சித்து. சிட்சித்துனா என்ன அர்த்தம்னா இங்கிலீஷ்ல பனிஷ்மெண்ட், தமிழ்ல தண்டனை. நல்லா கவனிச்சுங்க. தவறு செய்யறவங்க யாரா இருந்தாலும் தேவனால் தண்டிக்கப்படுவார்கள். பாஸ்டர் மன்னிப்பு கேட்டால தண்டனை உண்டானா? மன்னிப்பு கேட்டால் தண்டனை உண்டு. நல்லா புரிஞ்சு நான் சொல்றது. தாவீது விபச்சார பாவம் செஞ்சாரு, ஆணோடத்துல மன்னிப்பு கேட்டாரு, அவனுக்கு மன்னிச்சுட்டாரு 27. ஆனா ஒரு தண்டனை கொடுத்தாரு. என்ன தண்டனை கொடுத்தாரு தெரியுமா? என்ன கொடுத்தாரு? பிள்ளைய சாவச்சிட்டார். அதுதான் தண்டனை. நீங்க வேதத்தை எங்க வேணாலும் எடுத்து பாருங்க. He is a loving full God. அதே சமயத்துல அந்த தண்டனை எதுக்கு தராராம்? அன்பு நிமித்தமா தராராம். இப்போ ஒரு ஸ்கூல் டீச்சர் இருக்கிறாங்க, கரஸ்பாண்டர் உட்காந்துருக்காரு. ஒரு பையன் தப்பு பண்ணும்போது அந்த பையன் கெட்டு போகணும்னு சொல்லிட்டு ஸ்கேல் எடுக்க மாட்டாங்க, அவன் நல்லா இருக்கணும்னு தான் ஸ்கேல் எடுக்கிறாங்க. ஆனா அவன் நல்லா இருக்கும்னு மனசை பார்க்க மாட்டான், ஸ்கேலை தான் பார்க்கறான். ஸ்கேல் எடுத்துட்டாரு அஷ்டாரு. எதுக்கு ஸ்கேல் எடுத்தாரு? நீ நல்லா இருக்கணும் தான் ஸ்கேல் எடுத்தாரு. ஆண்டவர் கால சொல்றாரு, தேவன் கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறாரோ அவனை சிட்சிப்பார். நீங்க ரோமரின் புஸ்தகம் 6:23 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். எசேக்கியேல் 18:4 கடைசி வரி பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். மன்னிப்பு இருக்கு. அப்பனா மன்னிப்பு இல்லையா பாஸ்டர்? லிசன் டு மீ. மன்னிப்பு இருக்கு. ஜோயல் இருக்காரு, சின்ன பையன்.
அவங்க அப்பா அம்மாவை நேசிக்கிறான், அவங்க அப்பா அம்மா இவன் மேலே நேசமாக இருக்கலாம். ஆனால் அவன் தப்புன்னு செய்யும் போது, தம்பி கொஞ்சம் கவனிங்க, அவன் தப்புன்னு செய்யும் போது அவனை தண்டிக்காம இருந்தானா அது நல்ல பெற்றோர் கிடையாது, நல்ல பெற்றோர் கிடையாது. நான் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அடுத்த தலைமுறை நாற்கால உட்கார வச்சு கனப்படுத்துறோம், நேசிக்கலாம். ஆனா தப்புன்னு செய்யும் போது அதை தண்டிக்கிறேன்னா அவன் அப்பனும் கிடையாது, அவன் ஆத்தாலும் கிடையாது. நல்ல அப்பா அம்மான்னு சொன்னான், பிள்ளைகள் தப்பு செய் கோச்சிப்பான் 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 போயிடுவான் 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 தண்டிக்காம தான் சொன்னான், அவன் பள்ளத்துல விழுறதுக்கு நீதான் காரணமா இருக்கிற. ஆனா உண்மையா அன்பு செலுத்துற பெற்றோர்கள் பிள்ளைகளை தண்டித்து தண்டனை கொடுத்து திட்டி அடித்து பிறம்பை கையாண்டு திருத்துவார்கள். பெரியமானவர்களே, தேவனும் அப்படித்தான். அன்பு நிமித்தமாக நாம் அன்பு கூறுவேன், லார்ட் ஐ லவ் யூ லவ் யூன்னு சொல்லுறேன். நான் உன்னை நேசிக்க நிற்கிறாய், நீ நல்லா இருக்கணும், சின்ன சின்ன காரியம் தப்பு செய்கிறாயே, என்ன அந்த தப்பை உணர்த்துவதற்கு ஆண்டவர் தண்டனை கொடுப்பார். அந்த சிச்சையை நாம் ஏற்றுக்கொள்ளும்போதுதான் நாம் அவரை அன்பு கூறுகிறோம் என்று பொருள்படும். கைகளை தலேலியா தலேலுயா. பாவத்தின் பாலன் நரகம் நரகம் பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் மாலியும் மாலியும் காணாததல்லோ நித்திய. பாவத்தின் பாலன் நரகம் நரகம் பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் மாலியும் மாலியும் காணாததல்லோ நித்திய. கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்போது கர்த்தர் அந்த தேவ பிள்ளை அன்பா இருக்கும்போது சிட்சிப்பார், அப்படின்னா தண்டனை கொடுப்பார் என்று சொன்னேன். அந்த தண்டனையும் அந்த சிச்சையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இன்னைக்கு தலைப்பு. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை வைத்து தியானம் பண்ணும்போது நான் இந்த வசனத்தை எப்படி பேசணும் ஆண்டவரே என்று நான் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன சொன்னா, ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய சிச்சையை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் இன்னைக்கு தலைப்பு. நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் பொதுவாக அடிச்சு கொடுத்துருக்குறோம். ஆனால் எனக்கு தியானம் என்னன்னா, ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் கொடுக்கிற சிச்சையை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு 3 வசனத்தை ரொம்ப சுருக்கமாக 10 நிமிடத்தை சொல்லி அர்ப்பணித்து ஜபிக்க போகிறோம். முதலாவதாக யோபு சரித்திர புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கு. யோபு 5:17. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான் ஆகையால் சர்வவல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். முதல் குறிப்பு, சிட்சையை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? ஐயோ, நம்ம பண்ண தப்புக்கு கர்த்தர் நமக்கு தண்டனை கொடுத்தாரு, சரியாதான் கொடுத்துருக்காரு, அது கொடுத்தது கூட பத்தலை, இன்னும் என்னை நல்லா தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் கொடுக்கிற சிச்சையை அற்பமா எண்ணக்கூடாது. முதல் பாயிண்ட் நான் சொல்ற மாதிரி எழுதணும். நான் அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கேன். கர்த்தருடைய சிச்சையை அற்பமாய் எண்ணக்கூடாது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வர்றதுதான். அந்த ஊன்றதுல ஒரு சேஷ்டம் இருக்கு.
இதெல்லாம் மனுஷனுக்கு வர, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே சத்துரு, பில்லி சுனியம், கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி எடுத்துக்கூடாது. ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறாரு? அப்படி உட்கார்ந்து நீங்க ஜபம் பண்ணாதானே தெரியும். ஜபம் பண்ணி வேத வாசித்து தியானம் பண்ணும்போது ஆண்டவர் ரிவீல் பண்ணுவார், நம்ம மனசாட்சியை உணர்த்துவார், வேத வாசி பேசுவார். இல்லை மகனே, இது எது சாத்தான் கிடையாது, இது பிசாசு கிடையாது, இது அமாவாசை பௌர்ணமி கிருத்திகையும் கிடையாது, இது எந்த விக்கிரமும் கிடையாது. நீ நேற்று பண்ணல, அந்த பலனுடைய விளைவு நான் தான் அவன் கொடுத்த தண்டனைன்னு சொல்லுவார். அதை நீ ஏற்றுக்கொண்டு, சரி டாடி நான் இனிமேல் செய்ய மாட்டேன், நல்லா அவனுங்க தப்பு செய்ய யாரும் கிடையாது, எல்லாரும் தவறு செய்யணும். ஆனால் உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது தண்டனையின் வல்லமை, அது இன்னொரு மெசேஜே இருக்கு. தண்டனை ஆண்டவர் குறைத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கை உயர்த்து ஆமென் சொல்ல போலாம். நீதிமொழிகள் 3:11 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. போதும், எண்ணாதே. 2 வசனம் வாசித்தோம். யோபு சொல்றாரு, இந்த இடத்துல ஞானி சொல்றான். 2 பேரே சொல்றாங்க, கர்த்தருடைய சிட்சையை கேர்லெஸ்ஸா எடுத்துக்க கூடாது. ஏதோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பிரதர்? ஒன்றும் இல்லை பிரதர், விடுங்க பிரதர், பார்த்துக்கலாம் பிரதர், பார்த்துக்கலாம் அப்படி சொல்லக்கூடாது. அந்த சிச்சை, அந்த தண்டனை தேவத்தில் வரும் பொழுது பிசாசு நம்மளை தண்டிக்க முடியாது. அவனுக்கு நமக்கு மேல தண்டனை கொடுக்க அதிகாரம் கிடையாது. நாம் தேவனுக்கு அன்பா இருக்கிறபடியால், அவர் நம்ம மேல் அன்பா இருக்கிறபடியால் நம்முடைய பிள்ளைகள் தவறக்கூடாது என்று தண்டிப்பார். அந்த தண்டனை, அந்த சிச்சையை முதலாவது அற்பமாய் எண்ணக்கூடாது. இரண்டாவதாக சிச்சை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 12:7. நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால், தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அப்படின்னா அப்பா தண்டனை கொடுக்காத பிள்ளைங்க உண்டோ? அப்போ 2வது குறிப்பு, கர்த்தருடைய சிட்சையை சகிக்க வேண்டும். முதல்ல அற்பமா எனக்கூடாது, இப்படியே கேர்லெஸ்ஸா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. 2வது, கர்த்தருடைய சிட்சையை சகிக்க வேண்டும். அது ஒரு கிருபை தான் சகிக்க முடியும். தண்டனையை வரும் பொழுது ஏன் கேள்வி கேட்கிறதோ, முறுமுறுக்கிறதோ, அட்ஜஸ்ட் பண்ணி பேசுறதோ, அதுக்கு ஒரு டிராமா நடிக்கிறதோ, அதுக்கு ஒரு நாடகம் ஆடுவதோ கிடையாது. தேவனிடத்தில் தண்டனை வரும் பொழுது முதல்ல அது அற்பமா எண்ணக்கூடாது. 2வது, அந்த சிச்சையை சகிக்கிற, இப்படி சோதனையை சகிக்கிற தியானம் பண்ணுவோம், சிச்சையை சகிக்கிற அந்த கிருபை, அந்த உள்ளத்தை நாம் தேவனிடத்து கேட்கணும். அது ஒன்று சிம்பிளுங்க. நான் தப்பு பண்ணேன், அதான் கர்த்தர் கொடுத்தாரு. சரி, அவர் அன்புள்ளவர், அவர் என்னை மன்னிப்பாரு, என்னை ஆசீர்வதிப்பார்னா அந்த தண்டனைக்கு அவர் ட்ரிபிள் பண்ண ஆசீர்வாதம். சில வீட்டில் பார்த்துருக்குறேன், பிள்ளைங்களை தவி தூங்காத, அப்படியே கண்ணெல்லாம் இழுக்குது போல. சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா, சில அப்பா பிள்ளைங்களை தண்டிப்பாரு, தண்டிச்சு அடிச்சிட்டேமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட் வாங்கி கொடுப்பாரு. அந்த வீடு பார்த்துருக்கிறேன் நீங்க, அடிச்சிட்டோமே பேசிட்டோமே சொல்லிட்டு. எனக்கு தெரியும், எங்க அப்பா பயங்கரமா அடிப்பாரு. எங்க பெரிய என்ன எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் 2ஆம் கிளாஸோ 1ஆம் கிளாஸ் அப்படின்னு சின்ன வயசு ஞாபகம் இல்லை. போட்டு அடி அடிச்சிட்டாரு, பெல்ட் எடுத்து, உடம்பெல்லாம் காயம். அப்புறம் அவரே போயிட்டு மஞ்சளும் சோப்புலாம் போட்டு காயத்தை மேலே தேய்ச்சாரு. அப்புறம் ஹோட்டல் போனால் என்னையும் கூட்டு, என்ன அடிக்கவே இல்லை, நானும் சும்மா போகிறேன். ஹோட்டலுக்குலாம் கூப்பிட்டு போயிட்டு தோசை, மசாலா தோசை, ஹல்வா, நல்லா ஞாபகம். நான் 1ஆம் கிளாஸ் படிக்கிறேன், ரேச்சில் மாதிரி ஹல்வா. அப்படியே பார்க்குறேன், எங்கள் அண்ணனை பார்க்குறேன், அழுகையாக வருது. அழுகுது நான், டேடி அடிக்காதீங்கன்ற அழுகையாக வருது. ஹல்வா இதெல்லாம் வாங்கி கொடுத்து கடை கூப்பிட்டு போயிட்டு சட்டை பேண்ட்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே தட்டி கொடுத்து கிஸ் பண்ணுறாரு. அடித்தது இவர் தான். அதில் மஞ்சளும் சோப்பும் அவர் தான் போடுறாரு. கடைக்கு அல்வா அவர் தான் ஊட்டு. நான் அழுவுறேன், அல்வா சாப்பிட்றேன், போண்டா சாப்பிட்றேன், அழுவுறேன். எனக்கு சட்டம்லாம் கிடையாது. அந்த தண்டனை கொடுத்து அந்த பிள்ளையுடைய அந்த உணர்வை பார்க்கும்போது தகப்பனால் தாங்க முடியல. எப்ப தெரியுமா? அவன் உணர்ந்து அந்த தண்டனை அவன் சகிக்க கொடுத்தான்.
ஆசீர்வாதம் ஆரம்பமாகிறது. நான் சொல்றேன், ஆண்டவர் உண்மையில் வைத்த அன்பின் நிமித்தமாக நீ சரியாகணும், நீ நல்லாகணும், நீ முன்னேறணும், நீ பெரிய லெவல்ல வரணும், ஜனங்க உன்னை புகழணும், ஜனங்க உன்னை ஆசீர்வதிக்கணும், ஜனங்களுக்கு முன்பாக நிமிர்ந்து நடக்கிறதுக்காகத்தான் தேவன் நீ வழி மாறும்போது, தவறு செய்யும்போது சிச்சையை தண்டனையை அனுமதிக்கிறார். அதை சகிக்கிற உள்ளவர்கள் தான் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் என்று பொருள்படும். கைகளை போய் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாடுங்க. ஸ்கிரீன்ல வருதுங்க. ரட்சகா எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 3வது குறிப்பு. எபிரேயர் 12:5. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கைவு தலையிலேயே சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப முதல்ல என்ன சொன்ன? அற்பமா எண்ணக்கூடாது. 2வது சகிக்கணும். 3வது சோர்ந்து போகக்கூடாது. சோர்வு என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு இயல்பு, எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கேரக்டர். சோர்ந்து போயிடும். ஆண்டவர் சில காரியத்தை அனுமதித்து நம்மளை உருவாக்க, நம்மளை உண்டாக்க ஆண்டவர் சில தண்டனைகளை அனுமதிப்பார். திருப்பிய சொல்றேன், பனிஷ்மெண்ட் சாட்டன் won't give. அவன் யாரு நமக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு? தண்டனை கொடுக்குறது நம்ம ஆட்களும் கத்தர் வருவது அருகது உண்டு, அனுமதி உண்டு. அப்ப அந்த தண்டனை வரும்போது டென்ஷனா இருக்கு, மூட் ஆஃப் ஆயிடுச்சு. டீ கடையில் போய் வண்டியை நிறுத்தி டீ குடிக்கலாம். டீ குடிச்சா டென்ஷன் போயிடுமா? 15 ரூபா செலவாயிடும் டீ குடிச்சா. ஏன் இது ஆண்டவர் செய்யறாரு? யூ சிட்டன். நான் அப்படிதாங்க, நானும் பிரதர் அப்படிதான். கரையா பிடிச்சா கூட ஏன் கரையா வந்துச்சு? சர்ச்சுக்குள்ள ஏன் கரையா வந்துச்சு? இந்த சிலுவை லைட் போயிட்டோட ஏன் லைட் போயிடுச்சா, தூக்கி போடு, லைட் மாத்து அப்படி சொல்ல மாட்டோம். ஏன் வந்துச்சு? யாரால வந்துச்சு? எதனால வந்துச்சு? தேவன் ஏன் அனுமதித்தார்? You sit and ask the God. God will reveal you. 3வது குறிப்பு, சிச்சையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிச்சை வரும்போது, தண்டனை வரும்போது, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகக்கூடாது. கைகளை ஒரு தலையிலேயே சொல்லப்படலாம். நீங்க வேதத்துல ஆண்டவர் தண்டனை கொடுக்கும்போது சோர்ந்து போன பரிசுத்தமான எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க சரித்திரம் சுபிச்சுக்கல, அவங்க சரித்திரம் ஆசுரம். அதே சமயத்துல தேவன் தண்டனை அனுப்பும் போது அதை சோர்ந்து போகாம, அதை அற்பமா எண்ணாம, அதை சகித்து அந்த சிச்சையை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அநேக பரிசுத்தவான் உண்டு, நேரம் இல்லை, தியானம் பண்ண முடியாது. சிச்சையை சகித்த பரிசுத்தமான ஒரு லிஸ்ட் இருக்கிறாங்க. சிச்சையை சோர்ந்து போகாமல் அந்த சிச்சையை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் பக்தர்கள் இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, இயேசுவின் நாமத்தை பார்த்து சொல்லுகிறேன். கடைசி குறிப்பு, தேவ சமூகத்திலிருந்து தண்டனை தேவன் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது எதை குறித்து சோர்ந்து போகாமல், பரவாயில்ல நான் தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் அனுமதிக்கு ஒன்றும் வராது, ஏதோ நான் எங்கேயோ விழுந்து இருக்கிறேன், என்னை திருத்தி தான் கத்தது அனுமதிக்கிறான்னு சொல்லி அந்த சிற்றையை சோர்ந்து போகாமல் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கத்தர் எடுத்து நீ அன்பா இருக்கிறான்னு பொருள்படும். கத்தர் இன்னும் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவார். ஆமென். சில பேர் சிலரை நன்மை செய்யும் போது மட்டும் சந்தோஷம், வெரி குட் வெரி குட், தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஆனால் அவங்க சில காரியத்தை திட்டும் போது உடனே கோபம் வந்துடும். அது தவறான எண்ணம், அது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். தேவனிடத்து நன்மை வரும் மாத்த தேங்க்யூ தேங்க்யூ சொல்லக்கூடாது. தேவனிடத்து நம்மை திருத்த, நம்மளை உருவாக்க ஆண்டவர் சிச்சையும் தண்டனையும் அணுக்கும்போது 3வது சோர்ந்து போக கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது, சகிக்க வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது. சிச்சையை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் தான் கர்த்தரிடத்தில் அன்பா இருக்கிற என்று பொருள்படும். அவங்க தான் கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள். அல்லேலூயா. சோர்ந்து போகாதே நண்பனே. ஜெபிக்கப்பட யாவரும்
நிற்போம், எழுந்து நிற்போம். உடைந்து போகாதே என் பிரியமே, எழுந்து நிற்போம். சோர்ந்து போகாதே நண்பனே, மனம் உடைந்து போகாதே என் பிரியமே, கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மானமே, கடும் புயல் வரினும் காற்று வீசினும் கலங்காதே மானமே, இன்று உன்னை மீட்டிடுவார், இன்று உன்னை காத்திடுவார், இன்று உன்னை உயர்த்துவார் நண்பரே, இன்று உன்னை மீட்டிடுவார், இன்று உன்னை காத்திடுவார், இன்று உன்னை உயர்த்துவார் நண்பரே. பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான கால நேரம் 9வது நாளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்க தியான வசனம், கர்த்தர் யாரிடத்தில் அன்பா இருக்கிறாரோ அவரை சிட்சிப்பார். ஆகவே அன்பு கூறுகிறேன்னு சொல்கிற பிள்ளைகள் சிட்சையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு எங்களுக்கு தியானமானவரே. அந்த சிட்சையை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? முதலாவது சிட்சையை அற்பமா எண்ணக்கூடாது. இரண்டாவது சிட்சையை சகிக்க வேண்டும். மூணாவது சிட்சை தண்டனை கடிந்து கொள்ள வரும்போது அதை சோர்ந்து போகாமல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். என்னையும் என் சகோதரையும் குடும்பத்தையும் சபை விசுவாசிகளையும் எங்கள் ஊழியத்திலே பங்குதாரர்களையும் விசேஷமாக ஆன்லைனில் வாட்ச் பண்ணுறப்படும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வர புதிய ஆண்டுக்கு எங்கள் இன்னும் நாங்கள் திருத்த வேண்டிய காரியத்தில் நீங்கள் திருத்த ஒருவேளை தண்டனை கொடுத்திருப்பீங்க என்று சொன்னார். ஆண்டவரே, அதை நாங்கள் சோர்ந்து போகாமல் அதை சகிக்க அற்பமா எண்ணாமல் அர்ப்பணித்து மன்னிப்பு கேட்டு சீர்திருந்த உதவி செய்யும். தாழ்த்துகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துள்ள காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது பிதாவாக தேவனுடைய அன்பும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்த அனுக்கிரகம் ஆசீர்வாத வழி நடத்தலும் இன்றும் என்று சதா காலமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூலோகத்துக்கு வருகிறவருக்கு கர்த்தர் சிட்சையை கொடுத்து நம்மளை உருவாக்கி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற வரைக்கும் அந்த சிட்சையை சகித்து அந்த சிட்சையை அற்பமா எண்ணாமல் சோர்ந்து போகாமல் அதை ஏற்றுக்கொண்டு தேவனிடத்தில் அன்பா இருக்கிற வரைக்கும் ஒவ்வொருவரும் இருக்க கடவுது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரலை மறவாதே. எல்லாரும் சேர்ந்து முடிவு பாடல் பாடுவோம். ஈஸ்வரத்துவம் மேல் இருப்பதா தீமைகள் அணுகாது, ஈஸ்வரத்துவம் மேல் இருப்பதா வியாதிகள் அணுகாது, ஆவியால் மந்திரமெல்லாம் இயேசுவின் அவ்வார்த்தையில் இருப்பதினால் பயமே இல்லை, ஆவியால் மந்திரமெல்லாம் இயேசுவின் அவ்வார்த்தையில் இருப்பதினால் பயமே இல்லை, ஈஸ்வரத்துவம் மேல் இருப்பதா தீமைகள் அணுகாது, ஈஸ்வரத்துவம் மேல் இருப்பதா வியாதிகள் அணுகாது. ரெண்டு கார ஒய் சொல்லுவோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.